राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। குரு அவரிடத்துல எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் தான் எந்த இடமா இருந்தாலுமே முன்னேற்றம். இப்போ ஒரு ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம் அப்படின்னா அங்க உண்மையா இருக்கும் பொழுது யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ், ரைட்? டாக்டர் கிட்ட உண்மையா இருந்தால் உடம்பு, வக்கீல் கிட்ட உண்மையா இருந்தால் கேஸ் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது சின்சியாரிட்டி, ஸ்ரத்தை. கொஞ்சம் ஸ்ரத்த இருந்தா கூட அது அப்படியே தட்டி தட்டி திரு திரு நல்ல ஸ்ரத்தையாக்கி அனுகிரகம் பண்ணிடுவான். எனக்கு கொஞ்சம் தான் சின்சியாரிட்டி இருக்கு, நீங்க அதை ஒத்துண்டாலே போதும். அதுதான் உங்களுக்கு பெருசா இது பண்ணும், ஹெல்ப் பண்ணும். துருவனுக்கு அப்படி இருந்தது. அதனாலதான் நாரதர் அழகா அவனுக்கு உபதேசம் பண்ணார். அவன் ரொம்ப தெளிவா இருந்தான் துருவன். நாரதர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். திருமங்கை மன்னன் திருநறையூர் பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறார். இந்த மாதிரி எனக்கு நான் குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அவனோட சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா பஞ்சசம்ஸ்காரம், நீயே பண்ணி வச்சுட அப்படின்னு தான் கேட்கிறார். அதுக்கே திருநறையூர் பெருமாள், ஆஹா, கலியுகத்துல ஒருத்தன் இப்படி தானா உரிமையோட பஞ்சசம்ஸ்காரம் பத்தி கேட்கிறானா அப்படின்னு சுவாமியே பண்ணி வச்சாருன்னு இருக்கு. ஸோ அந்த சின்சியாரிட்டி, அந்த உண்மையை ஒத்துக்கிற ஒரு தன்மை, இது ஒரு அழகான ஒரு லட்சணமா பார்க்கப்படுறது. சமர்த்த ராமதாசருக்கு இந்த சின்சியாரிட்டி மேல ரொம்ப மரியாதை உண்டு. ஆனா he is very sincere. குரு ரொம்ப சின்சியர் உங்ககிட்ட, உங்க விஷயத்துல. அந்த சின்சியாரிட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா போதும். சப்போர்ட் பண்ண பண்ண யூ ஆர் க்ரோயிங்.
இப்போ ஒரு அந்த காலத்துலலாம் அந்த விறகடுப்பெல்லாம் இருக்கும், இன்னைக்கு இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது விறகடுப்பு, குமிட்டி அடுப்பெல்லாம் இருக்கும். அதை பற்ற வைக்கிறதுக்கு இந்த ஊதாங்குழலை சுன்னு ஊதுவோம். இது ஊத ஊத அதை அப்படியே பிடிச்சுக்கணும். அது நல்லா பிடிச்சிருந்தா கடகட கடன்னு எரியும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மழையில எங்கேயாவது நமுத்து போயிருக்கும், கொஞ்சம் தண்ணிலாம் பட்டு கொடுத்தோம்னா அந்த கறியோ இல்லாட்டி விறகோ சீக்கிரத்தில் எரியாது. ஊதிண்டே இருக்கும், புகைஞ்சுட்டே இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் அது புகையிறதேன்னு அப்பப்போ ஊதி 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 அதை எரிய வைப்போம். அந்த குறைந்தபட்ச ஸ்ரத்தை குரு கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஸ்ரத்த வேணும், உங்க வார்த்தைகள்ல உங்களுக்கு ஸ்ரத்த வேணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஸ்ரத்த வேணும், உங்க முன்னேற்றத்துல உங்களுக்கு ஸ்ரத்த வேணும். உங்களை அடிப்படையாக கொண்டுதான் தெய்வ விஷயமே சொல்லித்தரார். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பண்றீங்க, ரொம்ப சின்சியரா பண்ணல, உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு, ரைட்? இப்ப நீங்க ஸ்ரத்தையோட நல்லா தூங்குறீங்க, தூங்கி எழுத எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, ரைட்? அவ்வளவு சின்சியரா தூங்கியிருக்காரு. அந்த மாதிரி சில காரியங்கள் நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது பண்ணும்போது ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. தூங்கும் பொழுது நல்ல ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா சாப்பிடும் பொழுதும், குளிக்கும் பொழுதும், பல் தேய்க்கும் பொழுதும், கர்மாக்கள் செய்யும் பொழுதும், கடமைகள் செய்யும் பொழுதும் பி சின்சியர். அப்ப என்ன ஆகும்னா உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு பக்கம் யாராவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணா கூட இன்னொரு பக்கம் உலகம் உங்களுக்கான விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். சமர்த்த ராமதாசருக்கு அந்த கிராமத்துல இருக்க முகம்மதியர்கள்லாம் ஒன்றும் தரல, கிண்டல் பண்ணா, பரிகாசம் பண்ணா, அவர் ஒன்றும் சொல்ல. மாருதி ராயாவுக்கு கோபம் வந்தது, எல்லாத்தையும் எரிச்சு விட்டார். அப்புறம் அவளே வந்து இடத்துல மன்னிப்பு கேட்டு சன்மானம் எல்லாம் கொடுத்து இவரிடத்துல அவதாரம் பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கேட்டார்கள். பி சின்சியர், சரியா? சமர்த்த ராமதாசர் சில சந்தர்ப்பங்கள்ல மூடன் போல, ஜடம் போல இருப்பார், ஜடபர்கள் மாதிரி. சில சந்தர்ப்பங்கள்ல குழந்தை மாதிரி இருப்பார். நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைகளோட விளையாடும் பொழுதெல்லாம். சில சமயத்தில் குழந்தை மாதிரி இருக்கும் பொழுது பசி வந்தா அழுவார், ரொம்ப பசிக்கிறது தான், தாயே இவ்வளவு லேட் பண்ற அப்படின்னு கேட்பார். பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அவ்வளவு கம்பீரியமான சமர்த்தர். அப்படி ஒரு பால அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீபாத நித்யானந்தா சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிய சிஷ்யர் ஸ்ரீபாத நித்யானந்தர் அந்த மாதிரி அழுவார், குழந்தை மாதிரி அழுவார், குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ரொம்ப அழகா இருக்கும். அது நான் குருஜி அம்மா கிட்ட பார்த்துருக்கேன். சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கே அதிசயமா இருக்கும். குருஜி அம்மா ரொம்ப கம்பீரியம் ஜாஸ்தி. நான் அது ஆரம்பத்தில் திமிருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நமக்கு கொஞ்சம் காம்பீரியம் வந்த பிறகுதான் ரைட்டு அப்படின்னு தோன்றது. ஆரம்ப காலத்துல எல்லாம் காம்பீரியம்னா நமக்கு கிடையாது. நான் இப்ப சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டேன், ஐயோ இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா அந்த ஒரு சேஞ்ச் குருஜி அம்மாவாலே தான் சாத்தியமாயிற்று. அதெல்லாம் நிஜமாவே நல்லா ரொம்ப அப்பிராணி, இப்பெல்லாம் மகா பிராணி, நோ டவுட், பெரும் பிராணி அப்படின்னு நான். பட் ரொம்ப குழந்தையா, டேய் பசிக்கிறதா, நீ பசிஞ்சுட்டாடா, நீ பசிஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்டா, சீக்கிரம் பசிஞ்சுட்டாடா, ரொம்ப பசிக்கிறதா அப்படின்னா அமேசிங்கா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல அன்ன ஆகாரம் இல்லாமலே இருப்பா, என்னமோ தெரியாது, சாப்பிடவே மாட்டான், ஏன் எது ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் ஒரு பாவத்துல வரும். இந்த உண்மற்ற பாவம் அப்படின்னு சொல்லுவா.
பசி தாகம் ஒண்ணுமே தெரியாது, பைத்தியம் மாதிரி சில நேரில். அம்மா யார்த்தையும் பேசவே மாட்டான், அமைதியா உட்காந்துட்டு இருப்பா, நாமஜபம் பாட்டு பண்ணிட்டு இருப்பா. சில சமயம் நிறைய அழுதுண்டே இருப்பா, சில சமயம் நல்லா அலங்காரம் பண்ணிப்பா. சில சந்தர்ப்பத்துல பக்கத்துல போய் பயமா இருக்கும். ஏன்னா தெரியும் அந்த கோபம், முக்கியமா நம்ம அகம்பாவம் சுத்தி இருப்பாங்க, அகம்பாவத்துல ஆடுற சொல் பேச்சு கேட்கறேன்னா பிசாசு மாதிரி தான், பிசாசு தான். பாலபாவம், அப்புறமா பிசாசு பாவம், உண்மத்த பாவம் நிறைய உண்டு. இந்த இதுலயும் மாத்தி 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 டிராவல் பண்ணிட்டே இருப்பார் சமர்த்த ராமதாசர். தியானத்துலலாம் அப்படியே இருப்பார், மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பார், யார்கிட்டையும் பேசாத கூட இருப்பார். அதெல்லாம் முடியுமான்னா அந்த பாவ ஆவேசம்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் சமர்த்த ராமதாசர் தன்னை மறந்து அப்படியே இருப்பார். ரொம்ப கठोरமாவும் இருப்பார், ரொம்ப பிளெக்சிபிளாகவும் இருப்பார். எல்லாமே குருவை நீங்க நிஜமாவே ஒரு கல்யாண சுவாமியா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அந்த வினயமும் ஸ்ரத்தையும் இருக்கும் பொழுதுதான் குரு விஷயம் பிடிபடும். இல்லாட்டி நிஜமாவே ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு அவர் சில சமயங்கள்ல அப்படியே கிருஷ்ண பிரேம விரகத்துல அழுன்னு அழுவார், அப்படி உருகுவார். திடீர்னு பார்த்தா சந்நியாச தர்மத்துல அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் நீச்சல் அடிச்சு விளையாடி ஆடும் போதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணனாவே இருப்பார். அப்ப அழுதாரு. அப்போ அப்படி ஒரு பக்தனுடைய ஒரு பீக், பக்தியில பீக்ல இப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். ஒரு ஆட்டம் ஆடும் பொழுது பார்க்கணுமே, கிருஷ்ணன் தான். அந்த சிரிப்பு, அந்த பாவம், அதெல்லாம் அப்படியே கிருஷ்ண மாதிரியே இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல கம்பீரிய சன்னியாசி, சில சந்தர்ப்பத்துல விரகத்துல கதறி அழக்கூடிய கோபி, சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பாகவதம் எல்லாம் கேட்கும் பொழுது அப்படி ஸ்ரத்தையோட கேட்பார். சில சமயங்கள் பாகவதம் எல்லாம் அவர் சொல்லுவார். அப்பெல்லாம் வேதவியாசர் தான். சில சமயங்கள்ல ஸ்லோகத்தை சொல்லி இப்படி போயிட்டே இருப்பார். சுகபிரம்ம மகரிஷி தான். ஆச்சரியமா இருக்கும். சமர்த்த ராமதாசர் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ராமநவமி உற்சவத்தில் நிறைய பேர் இப்படி கீர்த்தனை எல்லாம் பாடுவார். இப்படியே வந்து உட்காருவார். அவர் ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனை. அந்த பாடுறவா இந்த பக்தியோட ஸ்ரத்தையோட பாவத்தோட பகவத் ஸ்மரணையோட பாடினா உட்காந்து கேட்பார். இல்லையா டக்குன்னு எழுந்து போயிடுவேன். அதுதாங்க ராகம், தாளம், பல்லவி எல்லாம் சூப்பரா இருக்கும். மனசு முழுக்க மனுஷால வச்சுட்டு பாடுவார். நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். விருப்பா இருக்கும். நிஜமா சொல்றேன். உட்கார முடியாது, சகிக்காது. நான் பாடினா சபையை கட்டுப்படும் நினைச்சுப்பா. என்ன மாதிரி ஆலாபனம் பண்றது ஆளுமே நினைச்சுப்பா. சில பேருக்கு இந்த பஜனை எல்லாம் பாடும்போது ஆடுவார்கள். அவளுக்கு ஆட பிடிக்கும். நான் ஒரு வைஷ்ணவ மாநாட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தேன். பேருந்தேன்.
நிறைய பேர் பாகவதம் எல்லாம் பாடுவா, ஒவ்வொருத்தரா பாடுவா. சில பேர் அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுவா. நிறைய பேர் நினைச்சுப்பாவும் இவாள்லாம் ரொம்ப அப்படி பக்தி பாவத்துல, நிறைய பேர் சில பேர் பக்தி பாவத்துல ஆடுவா. அதை நான் பார்த்துருக்கேன். எங்க தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ஆடி. ராதே கிருஷ்ணா. அந்த வீதிகள்ல அவ பாட்டுக்கு ஆடுவா. நிஜமாவே ரொம்ப அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். நான் நிறைய பார்த்தது பண்டரிபுரம். நம்ம வாழ்க்கை கூட்டம். அதுக்கப்புறமா புரி சூப்பர் ஜக்கு பாய், அவனோட கூட்டம் தான். அதே திருப்பதியில சில சமயத்துல இந்த பகவானை சுத்தி ஆடிந்து வருவா சில பேர்லாம். நமக்காகவே ஆகாது, பார்க்கவே பிடிக்காது. எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேரை பார்த்தா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வைஷ்ணவ மாநாடு, அங்க ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சார், உடனே இன்னொருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர், எல்லாருக்கும் போட்டி. அவ்வளோதான் மெய் மறந்தார். அந்த யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் ஏதோ பேக் எல்லாம் தூக்கி ஆடினார். உடனே இன்னொரு கத்துறா பேக் வச்சு ஆடாது பாரு ஆடிந்த ஒருத்தர். அப்புறம் இவர் போனார், பேக் வச்சார், அப்புறம் வந்தார் ஆடினார். இதை பார்த்தோன்னா பாடுறவாளுக்கு வந்து நம்ம பாடுறதுனால ஆடுறாங்க. அந்த பாட்டுக்கு பயங்கர நிறைய டிராமா நடக்கும் வச்சுக்கோங்களேன். பல இடங்கள்ல பார்ப்போம். சமர்த்த ராமதாசர் ஒன்றும் சொல்ல மாட்டார். உற்சவம் சரியா ஏதோ பாடுறேன், ஏதோ ஆடுறான்னு போயிடுவேன். வெளியில அதை பற்றி விஸ்தாரமா பேசவும் மாட்டேன். சிஷ்யாளுக்கு தெரியும், ஓ ரைட்டு அப்படின்னு. அதே சில பேர் வந்து பெரிய உற்சவம்லாம் இருக்காது, யாராவது ஒரு சாதாரண பக்தன் வருவான், நிறைய இந்த பஜனை கீர்த்தனை எல்லாம் கேட்டிருப்பான், ஓரத்தில் உட்காந்து பாடிட்டு இருப்பான். சமர்த்த ராமதாசர் இன்னொரு பக்கம் தனியாக போய் உட்காந்து அப்படி ரசிச்சு கேட்டுட்டு இருப்பான். அந்த அந்த பக்தனுடைய பஜனை ராகம், தாளம், பல்லவி ஒன்றும் இருக்காது, ஸ்ருதி ஒன்றும் இருக்காது. அவன் மனசுல ராமன் இருப்பான், அந்த பக்தி பாவம் இருக்கும். அதை அப்படி ரசிச்சு பார்த்து அனுபவிச்சுருப்பார் சமர்த்த ராமதாசர். சில சமயத்துல புதுசா வர பிஷாலுக்கெல்லாம் குழப்பமா இருக்கும். என்ன அவன் கர்ண கட்டோரமா பாடுறான், என்ன குருநாதர் இதை போய் ரசிக்கிற, அன்னைக்கு அவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கீர்த்தனை பஜனை என்னமா பாடினா, அப்ப என்ன பாதியில எழுந்து போயிட்டேன் அப்படின்னு. சமர்த்த ராமதாசர் வியாக்கியானம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் எல்லாம் உட்காந்து வியாக்கியானம் கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறுத்தி நிதானமா இது இப்படின்னு குருஜிமா சொன்னாரே, இதெல்லாம் பள்ளிக்கூட பாடமா, ஆனா ஆவண்ணா எழுதி சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அனுபவிச்சுல தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு. அனுபவிக்கணும், அனுபவிச்சுல தெரிஞ்சுக்கணும். அப்படி சமர்த்த ராமதாசர். எப்பொழுதுமே ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசு பகவானிடத்தில லயப்படணும். சில பேர் லயப்படலைன்னு சொல்லுவா, ரைட், போக போக லயப்படும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மனசு அலப்பாயது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சரியா? போக போக மாறும், போக போக லயப்படும், போக போக நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும். அதுக்கு ராமதாசர் கேரண்டி. அதுக்காக நீங்க ரொம்ப கட்டோரமால அதான் பண்ண கடுப்பாயிடுவேன். இந்த மாதிரிதான் ஒரு தடவை நமக்கு தெரிஞ்ச சிஷ்யை தான், அவ பாட்டுக்கு கர்ண கட்டோரமான தபசெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். வேணாபாய், வேற யார், அவதான் வேணா சுவாமி, வேணாபாய். அது பயங்கர தப்ப, அன்ன ஆகாரமின்றி சமர்த்த ராமதாசர் கடுப்பாயிட்டார்.
இந்த வருட பிடிவாதம், முரட்டுத்தனமான தபசு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பக்தியில் பாவம் தான் முக்கியம். நான் செத்தே போறேன், பகவானை பார்க்கணும், உசிரை செத்து போன்றுவா. நான் நிறைய பார்த்துருக்கேன் குருஜி மாட்டலாம். இதுக்கெல்லாம் உட்காந்துலாம் ஐயோ எவ்வளோ பெரிய பக்தி தெரியுமா, சுவாமின்னா செத்து ஒன்றும் செத்து போக மாட்டான், கிள்ளி விடுவோன்னு கத்துவா. அப்ப செத்து போக வேண்டியதாங்க. சும்மா நிறைய சீன் தான் எல்லாம். இந்த சீனுக்கெல்லாம் மயங்கப்படாது. எப்பொழுதுமே உங்க குருநாதர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணதான் பக்தியில ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபாலோ யுவர் குருஸ் வேர்ட்ஸ். நீங்க 1000 உபன்யாசம் கேட்கலாம், 1000 பேரோட உபன்யாசம் கேட்கலாம். அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாலும் எதையா ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வட்டத்துக்குள்ள ஓடுற மாதிரி தான் சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த செக்கு மாடு கணக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க லட்சியத்தை அடையணும்னா குரு வார்த்தை ஒன்றுதான் உமக்கான வழி. இல்லாட்டி அவாவா சுத்தி விட்டு போயிடுவா, சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் பற்றிய மாதிரி. சமத்ராமதாசர் போனார். என்ன ராமனை கஷ்டப்படுத்துறியோ, உடம்ப கஷ்டப்படுத்துறியோ, உடம்பு இருந்தாதான் பக்தி. என்ன உடம்புக்கு முதல்ல மரியாதையை கொடு, ஒழுங்கா சாப்பிட்ற வழியா பாரு. அப்படி சப்தம் போட்டு வேணா பாய் சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணா ஒன்றும் ராமன் வரமாட்டான், ராமன் கிடைக்க மாட்டான், ராமன் நெருங்க கூட மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சீரியஸா சின்சியாரிட்டி தான் வேணும் பக்தியில. இந்த வரட்டு பிடிவாதம், முட்டாள்தனமான இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ரிமெம்பர் திஸ். குருநாதர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பேசிக் சின்சியாரிட்டி, இவ்வளவுதான். அதன் பிறகு சொல்லிட்டேன், நம்ம ராமதாச சம்பிரதாயத்துல நிச்சயமா இந்த மாதிரி கठोरமான தபசெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் சமத் ராமதாசர். ஆமா, உடம்ப ஆதாரமா கொண்டுதானே பக்தி அனுபவம். நீங்க யசோதையா இருந்தாலும் உடம்பு இருந்தா தான் கிச்சா பையனை மடியில போட்டு கொஞ்சம் முடியும். ஓகே, நந்தகோபுரா இருந்து ஆகணும்னாலும் உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கிருஷ்ணனை தூக்கிட்டு ஓடி ஆடி விளையாட முடியும். கோபியா இருந்தா ஆப்ஷனே இல்லை. ஃபிட் இனஃப், பி ஃபிட், அவ்வளவுதான். அப்பத்தான் வெண்ண திருட வந்தா பிடிக்க முடியும், கட்டி போட முடியும், ராசமாட முடியும். அவனை துரத்துறதுக்கும் அவன் உங்களை துரத்துறதுக்கும் அவனோட மல்யுத்தம் போடுறதுக்கும் ஓடி தெம்பு வேணுமே. ஒருவேளை கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பாவிச்சுட்டா கோப குழந்தைகளா இருந்தா போச்சு. உங்களெல்லாம் குனிய வச்சு மேலே ஏறி இன்னும் எண்ணெயை திருடுவாங்கன்னா உடம்பு வேணும். உடம்பை விட்டுட்டு என்னத்தை பக்தி பண்ண போறீங்க? உடம்பு மேல அக்கறை இல்லாம எங்கத்த பக்தி வரும்? உடம்பு மேல அக்கறை இல்லாம எங்க கிருஷ்ணன் வருவான்? உங்க உடம்பை வச்சுதான் நீங்க கிருஷ்ணன் அனுபவிக்கிறீங்க. உங்க உடம்பு தான் கிருஷ்ணனை அனுபவிப்பதற்கான மூலதனம். அத பத்திரமா பார்த்துக்க வேண்டியதும் அழகா அத அவனுக்கு நிவேதனம் பண்றதும் உங்கள் தர்மம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் எல்லாம் பண்றதுக்கு உடம்பு வேணும். உடம்பு இருந்தா தான் நடக்கும். அதனால உடம்பு ஒழுங்கா பார்த்துக்க. சமர்த்த ராமதாச அவ்வளவு அழகா அத சொல்றா. அதனால அவர் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்தை இதான் சொல்லிட்டு இருக்காரு ராமதாசருடைய சரித்திரத்துல. புரிகிறதா? சோ இன்னைக்கு விஷயத்த என்ன, குருவுடைய பாவம் விதவிதமா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, உங்க ஹிருதயத்தினுடைய பாவம் தான் குருவுக்கு பிராதான்யம். உங்க சங்கீதம், உங்க நாட்டியம் எதுவா வேணா இருக்கட்டும், எந்த கலையா வேணா இருக்கட்டும், அது பகவத் அர்ப்பணமாக இருந்தால் அதை அமோகமாக கொண்டாடுவார்கள். சரீரத்தை கஷ்டப்படுத்திட்டு பண்ற எதுவும் பிடிக்காது. சரீரத்தை சௌக்கியமா வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். பகவத் அனுபவத்திற்கான அழகான ஒரு பெரிய கிஃப்ட் உங்கள் சரீரம். பத்திரமா பார்த்துக்கோங்க, சூப்பரா கிச்சா கிட்ட கொடுத்துருங்க.
राधे कृष्ण। श्री राम जय राम, जय जय राम। श्री राम जय राम, जय जय राम। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।